Hi friends, welcome back to Mama's Big Mind. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நேத்தோட கண்டினியூஷன். நேத்து வந்துட்டு நம்ம ஃளைட்ல வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மழைனால ட்ரெயினும் ஃளைட்டும் இல்லாதனால நாங்க வேற இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மாக்கும் தங்கச்சிக்கும் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கும். இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா நான் சர்ப்ரைஸா வந்திருக்கிறேன் அவங்களுக்கு. ஆக்சுவலா அம்மா வந்து இப்ப வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, முதல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. அங்க நான் லாஸ்ட் டைம் வந்தப்பயே அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்க வீடு ரெனோவேஷன் பண்ண போறோம், அதனால அம்மாவை வேற இடத்துல மாத்தி வச்சுக்கோங்கன்னு எங்கிட்ட அவர் ஹவுஸ் ஓனர் இன்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி அதுக்குள்ள அம்மாவும் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு மாறிட்டாங்க. இப்ப அம்மாவோட வீடு எனக்கு தெரியாது. தங்கச்சி சேம் ஆஸ் யூஷுவல் அவ வீட்டுல தான், அங்கதான் அவங்க ஓன் ஹவுஸ்ல இருக்காங்க. இப்ப எனக்கு தங்கச்சி வீடு ப்ராப்ளம் இல்ல, அம்மா வீடு கண்டுபிடிக்கத்தான் பெரிய டாஸ்ட். நான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு போறேன், எனக்கு வீடு தெரியாது. ஓகேவா? ஆனா இடம் ஏரியா அதெல்லாம் எல்லாம் என் தங்கச்சி சொன்னா, நான் அங்க இருந்ததுனால அந்த ஏரியால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகத்தை வச்சுட்டு தான் நான் இன்னைக்கு போய் தேடவே போறேன். நான் எங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னா எங்க அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே நம்ம இன்விடேஷன் வச்சுட்டே இருந்தோம்ல, அதனால வந்துட்டு அம்மா வந்துட்டு எங்களுக்கு இன்விடேஷன் வைக்க வரவே இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு எங்களுக்கே இதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேவா? நாங்க வந்துட்டு நேற்று நைட்டு வந்து ஒரு 11:30 போல நாங்கிட்டு இங்க ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு நம்ம இங்க ரூம் எடுத்திருந்தோம். இப்ப குளிச்சு கிழிச்சு கிளம்பி எல்லாம் ரெடி ஆகி இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம செக் அவுட் ஆயிட்டு நேரா கார் வர சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கார்ல அவங்க போய் வீடெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு கரெக்டா பத்திரிக்கை வச்சிடறானா அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம என் தங்கச்சி எங்க அம்மா என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே நம்ம பத்திரிக்கை வைக்க போறோம். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வந்து செம்ம ஹாப்பியா. ஏன்னா என்னோட சொந்த ஊர் என்ன வகை ஸ்ரஜா ஊர் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட அவுட்ஃபிட் இதுதான். ஏன் சாரி கட்ல நிறைய பேர் கேப்பீங்க. அம்மாக்கும் தங்கச்சியும் வைக்கிறது தானே, இது பிளான்லயே இல்ல. சரிங்களா, பிளான்ல வந்து நான் 2 சாரி எடுத்துட்டு வந்தேன். சரி நம்ம நைட்டே கிளம்பிடுவோம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அப்படிங்கறதுனால பிளான் பண்ணி சாரி எல்லாம் கொண்டு வந்தேன். இது அன்பிளான்ட் அப்படிங்கறதுனால ஆல்ரெடி நம்ம நீங்க பாத்திருப்பீங்க, இதுக்கு முந்தின விழாவுல பாத்திருப்பீங்க. என்ன அப்படின்னா நான் ஷாப்பிங் பெங்களூர்ல பண்ணது, அந்த காஸ்டியூம் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன். சரி நம்ம அம்மா வீடு தானே, நம்ம தங்கச்சி வீடு தானே, அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல அடிப்பீங்க சாரி கட்டாம நீ பத்திரிகை தூக்குனது ஒரு மிகப்பெரிய குற்றம். பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க வந்து குற்றவே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ட்ரெஸ் வாங்குனதுக்கு ஒரு சாரி வாங்கி கட்டிட்டு போயிருக்கலாம்னு கூட நீங்க சொல்லுவீங்க. உண்மைதான். பட் ஆனா பிளவுஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுன்னா அப்படி இல்ல, ஒரு பேண்ட் சட்டையை வாங்கினோமா இப்படி மாட்டினோமா போனோமா வந்தோமான்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிக்குது. நம்ம போய் சாப்பிட்டு இன்னைக்கு கடன் வேலையை பார்த்துட்டு நம்ம முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப போறோம். ஊருக்கு போய் பிள்ளைங்க எல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் மோனா போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் மௌலிக் லீவு தான். ஆக்சுவலா வீட்டுல ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க, அதனால பிள்ளைங்களுக்கு போய் ஈவினிங் சர்ப்ரைஸ் கொடுத்து பாப்பா நீ முதல்ல உங்க அம்மாவுக்கு கொடுப்பா சர்ப்ரைஸ். நல்லா அந்த முகத்தை நீங்க பாப்பீங்க பாருங்க. போய் நிக்கும், என்ன திடீர்னு வந்துட்ட வா 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 அப்படின்னு போறாங்க. சர்ப்ரைஸே புஷ்ன்னு போயிடும் அப்படியே. உங்க அம்மா அதை யோசிக்க, ஐயோ இதுங்க வேற வந்துச்சா, இதுங்க வேற சமைக்கணுமோ நம்ம, ஏன்னா பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுகிறாங்க. அதெல்லாம் எங்க அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து என்ன பேச்சுலர் லைஃப் இத்தனை வருஷம் என்ஜாய் பண்றாங்க. பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்றதை தாண்டி எனக்கு என்ன பையனா எங்க அம்மா கூப்பிட்டே வீடுங்கன்னு கேட்கற நிலைமை வந்துருமோ. அந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஓகேவா? நீ போன் அடிக்கணும். நீ போன் அடிச்சு மா எங்கம்மா நீ போய் உட்கார்ந்துக்கிற, உனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கிறான், அவன் அட்ரஸ் தெரியாம சுத்தி நிக்கிறான், எங்க இருக்குது கரெக்டா வழி சொல்லு அப்படின்னா பார்சலா அப்படின்ட்டு வழி சொல்லுவாங்க. அந்த பார்சல் நீயாவே போய் நிக்கலாம். நீன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, என்னதான் நம்ம சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்காத மாதிரி வாய்ப்பே இல்ல. விளாக் எல்லாம் பெங்களூர்ல இருக்க மாதிரி ஓடுது, அதனால அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சரி வா போலாம். ஓகே, என்னப்பா நீ இப்போ என்ன சொல்ல போற அப்படின்றது எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டா நீ சொல்றத, எங்கள் ஊருக்கு வந்தோடனே சேவாவை பார்த்துட்டேன் அப்படின்னு கரெக்டா? அதானே சொல்ல வர. சேவாலேயே ஓட்டினேன் இங்கே. எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஹெல்த்தி ஃபுட்டு பா இதெல்லாம். மார்னிங் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்ஸி நமக்காக வெயிட் பண்ணின்னு இருக்குது. ஆமாம், அடுத்த ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே நிறுத்த முடியாது, நிறுத்துறது கஷ்டம் அப்படின்ட்டு அவங்க வந்தோடனே
சிட்டு பறக்கும், சக்க 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 சக்கன்னு சிறகு அடிக்கும் அப்படியே. ஆனாலும் டைம் குத்தனை கூப்பிட்டு வரே பத்தியா? இப்போ நானே நான் சொல்றேன், இதை சொல்றேனே நானே சொல்றேன். அப்படி ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்து நான் சொன்னேன், உங்கள் அம்மா யார் யார் வருவீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் மட்டும்தான் வருவேன், என் மகேஷ்லாம் கூட்டின்னு வந்துட்டா என்னை டார்ச்சர் பண்ணினே இருப்பார், வா போகலாம் வா போகலாம் என் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை நிம்மதியாகவே இங்கே இருக்க மாட்டார். நான் சொன்னேன் சரி ஓகே, வந்தால் நம்ம தங்கச்சி கொடுங்க ஷாப்பிங்கெல்லாம் போகலாம், வெளியிலலாம் போகலாம், 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நான் பிளான் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன் நான் மட்டும் வந்தால் மட்டும் 2 நாள் இருப்போம்மா அப்படின்னு சொன்னால், உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு வந்து இங்கே தங்குற, அப்படியெல்லாம் ஒன்று வர வேணாம், வந்து நீங்கள் 2 பேர் பத்திரிக்கை வச்சுட்டு போங்க, காலைல வந்துட்டு சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுன்னா, எப்போ பார்த்தாலும் என்னங்கோ வந்து தங்கு 2 நாள் தங்கிட்டு போங்க. இப்போ என்ன இருந்ததுன்னா இப்படி இருந்து ஸ்டூபிட் நான்சென்ஸ். அவள் தான் உனக்கு மதிப்பு. சும்மா வந்து நின்று நெய்னு டார்ச்சர் பண்ணின்னு இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு சரி அப்படின்ட்டு முடிவு எடுத்துருப்பாங்க. பேச்சுலர் லைஃப்பா அவங்க. இனிமே கூப்பிட்டோம், எதுக்கு தங்குறேன் நீ தானே கேட்ட, நான் வரவே மாட்டேன் அப்படின்ற. நீ அதில் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீ ஊருக்கு வந்துட்டு சொல்லு. இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சீனை போட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை போனியா குத்தியா? அம்மாவுக்கும் மகளுக்கும் பேச்சுவார்த்தை நிறையா இருக்கும்ப்பா, கட்டி பிடிச்சி கதற வேண்டியதாக இருக்கும், பாசத்தில் பொங்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், சர்ப்ரைஸ்ன்னு போது அவங்க அம்மா அப்படியே வாங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டு பத்திரிக்கைக்கு வந்துட்டீங்களா, நேற்று பார்த்தேன் பெங்களூரில் இருந்தீங்கன்ட்டு, நான் இப்போ வருவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு சிம்பிளாக முடிப்பாங்க. ஐ நோ அபவுட் யுவர் மாம். சரி என்ன பேபிமா ஒரே நர்வஸாக இருக்க? இல்லை எங்கே போய் வீடை தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு யோசனை ஆச்சுட்டு அம்மா கூப்பிடக்கூடாது கோர்றதை கொண்டும் அந்த மைண்ட் செட்டில் தான் யோசனை இருக்கேன். அப்படியே பார்த்த உடனே ஒரு பிஜிஎம். என்ன பிஜிஎம்? கண்ணானே கண்ணி கண்ணான கண்ணின்னு உங்க அம்மா வருவாங்க. அப்பாக்கு அது ரைட்டு. அம்மாவுக்கு என்ன வரும்? என்னப்பா நாயேன்ற திடீர்னு அது கரெக்டா சொல்லு. தாயே தாயே, அதை விட்டு நாயே அப்படின்ற. அம்மாவுக்கு தான் ஏகப்பட்ட பாட்டு இருக்குது அப்பாவோட. என்னென்ன கடை வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ கூட பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ராஸ்கட்ல இருந்தோம் அண்டர் ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கோம். சரியா, இப்போ பார்க்க ஒண்ணும்ல. சரி பாரு பாரு பாரு. கடைசியாக அப்பா வீடு கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம் நம்ம. இப்போ ஏன் வந்த சொல்லாமே வந்திருக்கிறீங்க. அவள் வந்து மேக்கப் எல்லாம் போட்டுருக்காங்க. அவங்க பார்த்தா யூடியூப்காரங்க தெரியுது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிருச்சு. நான் உன்னை கூப்பிடுறதுக்குள்ள அதுதான் சொல்றேன், உன்னை கூப்பிடுறதுக்குள்ள அவங்க பாத்தியா நாங்க சர்ப்ரைஸா வந்தோம். சர்ப்ரைஸா வரதுன்னா சொல்லிருந்தா இப்ப ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு என்ன ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுக்குள்ள குள்ளி வந்து எதுக்கு அதுக்குள்ள ஓடியாந்து போட்டு குத்துதுன்னு தெரியல. அந்த புள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடு கண்டுபிடிச்சு என் தங்கச்சி சொன்ன அடையாளத்தை வச்சு இது வரைக்கும் வந்துட்டேன் நானு. சரி, அந்த லேடி கிட்ட கேட்டு ராணி வீடு எங்க இருக்கு அப்படின்னோடனே அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஏமா என்னமா அப்படின்னாங்க. இல்ல ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டே போயிட்டேன். உன்னை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள நீ பொண்ணாமா அப்படின்னு சொல்லிருக்கா. ஆமா அப்படின்னு அங்கேருந்து வந்து ஓடியாந்து போட்டு விட்டு போயிடுச்சு பேர் அந்த புள்ள. இவ்வளவு தூரம் பெட்டி, ஆனா இந்த தங்கச்சி போட்டு கொடுக்காது. ஆமா, அது வீடு தான் தெரியும்ல, அதனால பிரச்சனை இல்லைன்ற பாட்டு தெரியும், பாட்டு கிடைக்கல.
பாப்பாக்கு கல்யாணம் வந்து பெங்களூர்லங்க. ஸோ பெங்களூருக்கும் கண்டிப்பா வந்துடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதான் உங்க பொண்ணோட பர்த்டே வந்து இல்ல செலிப்ரேட் பண்றதுக்கு வீட்டுக்கு வந்துடணும். அன்னையில இருந்து அப்படியே கண்டினியூஸா ரிசப்ஷன் பத்திரிக்கையும் வச்சிருப்போம். ஸோ கண்டிப்பா மறக்காம வந்து பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்திட்டு போகணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, அது காட்டவே இல்லை. இனிமேல் தான் காட்டும். ட்ரெஸ் டெய்லர் எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. நீ இப்படி இருக்கன்னா அதுக்கு காரணம் இந்த உருவம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்றாங்க பேபி மாவோட வாக் வந்து அவங்க அம்மா மாதிரியே ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து எந்த கஷ்டத்துல வாக் பண்ண எனக்கு மட்டும் தான் தெரியும். ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸ் நான் பாயிண்டட் ஹீல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அதை போட்டு நடக்க முடியாது நடந்தா அப்புறம் எங்க அம்மா மாதிரி தான் நடக்க வரும். அம்மா மாதிரி இல்லாம அப்புறம் எப்படி வரும்? அதுதான் பெருமை. அது தெரியுமா? பாய். ஓகே பாய் பாய். தங்கச்சி வீட்டுக்கு அடுத்தது கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்க வந்துட்டோம் அப்படின்னா என் தங்கச்சி வீட்டுக்குள்ள வந்துட்டோம். உள்ள அந்த இதுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இருக்காளா இல்லையா என்னன்னு தெரியல. எங்க அம்மாவாச்சும் வீட்டுல இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இருப்பாளான்னு தெரியல. பட் இன்னைக்கு திங்கக்கிழமை, அதுவும் இல்லாம அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மேபி வெளில போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி. அவங்க வீட்டுக்காரர் இருக்க மாட்டாரு, வேலைக்கு போயிருப்பாரு. பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான். மாமியாரும் அவளும் இருப்பாங்க. இது அந்த லாஸ்ட் ரைட்டுனா ஓகேவா? என்ன பண்ணுன்னு தெரியல. வாய்ப்பா பாப்போம். சர்ப்ரைஸ் விசிட் டு mom and sister. ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மா நம்பல. நீ பிராங்க் பண்ற என்ன, அந்த குட்டி பொண்ணு சொல்ற, அவங்க சொல்லாம வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு, நான் அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் தெரியுதுல்ல அந்த வீடு. இதுதானே இந்த வீடு தான். நான் அப்படியே ஆன்லயே வச்சுக்கிட்டா பார்த்து. யாரா கேட்ட திறக்கிறாங்க? பெங்களூர் பிளாக் தான் பார்த்துருப்பீங்க. மழையில அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நாங்க நேரா டிக்கெட் போட்டு கோயம்புத்தூர் நைட்டே வந்து இறங்கிட்டோம். அங்க வந்து சென்னைக்கு போட்டிருந்த ட்ரெயின் கேன்சல் தான். இன்னைக்கு மார்னிங் 8 o'clock. நேற்று நைட் இருந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணி மார்னிங் 8 o'clock. அதுவும் நம்ம கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் புயல் வந்து பாண்டிச்சேரியிலேயே சுத்தி நிக்குது. விழுப்புரம்லாம் ஃபுல்லா ஃபிளட்டு. ஸோ அதனால வேலைக்கு ஆகுதுப்பா, கேன்சல் பண்ண. அதை நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி மாத்தி ஃபிளைட்ல புக் பண்ணி வந்துட்டோம். பொண்ணா மகேஷன் போய் போறாதாலே அவ இல்ல அம்மனத்துல எழுத்தி உங்க பொண்ணு வந்திருக்கு, யூடியூபரும் மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க, நான் பாத்துருக்கிறேன். அவையில எழுதுனேன், அவங்க சொல்லாம வரமாட்டாங்க, நீ என்னை பிராங்க் பண்ணாங்க. ஒரே வாக்குவாதம். அவங்க வெளில வந்து பாருங்க, வெளில வந்து பாருங்க. அம்மா கரெக்டாக வந்து நான் வந்துடுவேன். ஏழு குடும்பத்து ஆக்சுவலி நான் சொன்னேன், நான் மட்டும் வந்து இன்வைட் பண்றேன் 2 நாள். எதுக்கு வர்ற, நீ என்ன இருக்க வேணாம், தங்க வேணாம், நீ போ அப்படின்னாங்க. அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதுதான். ஆமா, நாங்க வந்து பிளான் பண்ணது என்னன்னா, நீங்க 2 பேர் வரீங்கன்னா ஏதோ நான்வெஜ் எல்லாம் சமைச்சு நல்லா நாங்க ஒரு கிராண்டா ஒரு விருந்து வைக்கலாம்னு பார்த்தோம். நீங்க என்னன்னா சர்ப்ரைஸ் இப்படி கொடுத்துட்டீங்க. அதுக்கு என்ன பண்றது, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு. ட்ரெயின்னா 8 o'clock காலையில எடுப்பான். இன்னைக்கு காலையில எடுத்து அவன் ஈவினிங் 8 மணி வரைக்கும் போய் சேருவான் சென்னைக்கு. ஸோ ஹோல் டே வேஸ்ட் ஆகுது. அதை கேன்சல் பண்ண, ஃப்ளைட்டில் புக் பண்ணி அதுக்குள்ளே போய் இங்கே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ எங்களுக்கு மெயின் தலைகள்லாம் முடிச்சிட்டோம். ஆக்சுவலா வந்து இவ வந்து அங்க தனியா இருந்தா, லீஸுக்கு இருந்தா வீடு பக்கத்துல. இப்ப அவங்க இங்க வந்ததுனால இன்னும் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணாம வீடு அப்படியே இருக்குது. அரேஞ்ச் பண்ற நேரத்துக்கு நேரம் சென்னை வந்துட்டா, போட்டு திங்ஸ போட்டு. ஆமா ஆமா. இப்ப உடம்பு சரியில்லை, சென்னையில இருந்து வந்ததுல இருந்தே உடம்பு சரியில்லை எனக்கு.
கோல்டு ஃபீவர். கண்டிப்பா ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு வந்துடணும், கலெக்டர் பர்த்டேக்கு வந்துடணும், ஈவென்ட் அப்புறம் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் எல்லாத்துக்கும் வந்துடணும் குடும்பத்தோட. சரிங்களா? உங்க மாமியாரையும் கூப்பிட்டு வந்துருங்க. பாய் பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர்த்தையும் அழுக்கு நைட்டிலேயே எடுத்துட்டு வந்தாச்சு. 2 பேருமே ஃபீல் பண்ணாங்க, அழுக்கு நைட்டில இருக்க ஏதாவது சொல்லியிருந்தா செஞ்சு வச்சிருப்பேன்ல அப்படின்னு. என்ன வர வேணாம்னு சொன்னாங்கல்ல, வந்து பத்திரிக்கை வச்சா மட்டும் போதும், நீ தங்க வேணாம், நீ எதுக்கு தங்குற, அவ்வளவுதான்ப்பா. அதனாலதான் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. ஓகேவா? ஆக்சுவலா வந்து நம்ம சம்மந்தியோட தான் வச்சிருக்கணும். அவங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. சம்மந்தி அம்மாவோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்கனால வர முடியல. அதனாலதான் இப்ப அவங்க என்ன சொல்றது, வீட்டுல ஒரு ஆள் இருக்க வேண்டியதா இருக்குல்ல, பொண்ணுதான் பாத்துக்கிறாங்க. சரி, அதனால அவங்களால வர முடியல அப்படிங்கறதுனால நானும் சரி இவரு மட்டும் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் முடிஞ்சது அவ்வளவுதான், பெரிய தலைங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரிங்களா? 2 பேர்த்துக்கு இப்ப சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. மூணாவது இன்னொரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போறேன். ஆமா, அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நகமும் சதையும் உயிரும் உடம்பும் எல்லாம் ஒட்டி. ஆனா என்ன விட உனக்குதான் அது தோஸ்து. ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவங்களதான் வந்து இப்ப மீட் பண்ண போறேன். ஃப்ரெண்ட, அவ ஆபீஸ்ல இருக்கா. அவளை போய் ஆபீஸ்ல போயிட்டு அவளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அந்த அக்காக்கு நேரா நம்ம ஏர்போர்ட் தான் கிளம்ப போறோம். நேரா வீட்டுக்கு போக போறோம். நீ பின்னாடி வரா, நீ என்ன முன்னாடி. சரி போ நீ. நாமா வர ஷாக் ஆகலவ? என்ன நீ ஷாக் ஆவேன்னு நினைச்சா ஷாக் ஆகல? ஷாக் ஆகலையா? ஓ சரி சரி, ஓகே ஓகே. இதுதான் என் ஃப்ரெண்டு, இதுதான் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கிட்ட பேசி இந்த மூணு வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு தெரியும், எப்போவாது தான் மீட் பண்ணுவோம். அதனால என்னைக்காவது தான் ஃபோனில் பேசுவோம். அதனால இப்போ நேராக வந்து ஏர்போர்ட் கிட்டே வந்துடும். இப்போ சாப்பிட்டு நேராக போய் ஃப்ளைட்டில் செக்இன் ஆக வேண்டியது தான். லேட் ஆயிடுச்சு, இன்னொரு 1/2 hour தான் டைம் இருக்கு. ஆமாப்பா, 11:45 உள்ள ஓடி பண்ணணும்ப்பா. 1:45. 1:45. சரி, எங்கப்பா சாப்பிட வந்து உட்காந்துட்டு? எனக்கு பிடிச்ச ஹோட்டல். 8 years பிஃபோர் தான் நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். அப்போ சின்ன கடையா இருந்தது. ஆமாம், சின்ன கடைலாம் இல்லை, அப்பவும் கொஞ்சம் பெரிய கடை தான். என்ன வளருவேன் அப்போ நான் கடை நல்லா இருக்காது, இப்போ இந்த மாதிரி இருக்காது, ஹைஃபையா இருக்காது. அங்கே அவினாஷ் ரோட்ல அங்கே இருக்கிறதுல ஹைஃபையாக தான் இருக்கும். கிடையாது, நான் அது பார்த்த கடை ஹைஃபையா இல்லைன்னு சொல்லு. இப்போ இந்த அரிபவனில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஸ்பெஷல் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் ஓடணும். ஆமாம், டைம் ஆச்சு. நீ பாட்டு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அதுன்னு கிரேவி, அது இது கோலா உண்டா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு ஸ்லோவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஃப்ளைட்டு பிடிச்சின்னு போயிடும். சீக்கிரம் சாப்பிடும். ஒரு வழியா உள்ளே வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். கேட் நம்பர் என்ன பண்ணல, அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி போகிறோம். நிறைய இன்சிடென்ட் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஆல் இந்த கேம். அவ்வளோதான். என்னென்ன இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கையம் இல்லை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு பசங்களை மீட் பண்ணுவோம். 3 நாள் ஆச்சு பசங்களை பார்த்து. 3-4 நாள் ஆச்சு. வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்தோமா, சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் ஆகுது. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மேலே இல்லை, 3 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே ஆஃப்டர்நூன், சண்டே, மண்டே 3 நாள் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் போயிட்டு பசங்களை பார்த்துட்டு எங்கேயா வெளில சுற்றினாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எங்கே சுற்றுறது இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போகலான்னு பார்த்தா எதுவும் படமும் ஒழுங்கான படங்கள் இல்லை. சரி ஓகே, இது வேணா போகலாமா? ஃபைனல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு வழியாக நம்ம வீடு பெட்டு போத்துரும். எத்தனை மணிக்கு போவோம்? 4:15 இறங்கிடுவோம். 4:15 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். எங்கே வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படியும் ஃப்ளைட்டில் தூங்கிட்டு தான் வருவேன். அதனால் சரி கரெக்டாக. ஓகே, டே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உள்ள வந்து உட்காந்துட்டியாவும் இப்போ நேராக நம்ம இடத்துல இறங்கி என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு சீரியஸாக நான் திங்க் பண்ணிட்டேன். நானுமே சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருக்கேன். போர் அடிக்குது, போயிட்டு எங்கேயாவது சுத்தா போகலாமா? பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வேற போட்டிருக்கான். ஃபீனிக்ஸ் மால் போகலாமா? ஏய், இந்த நேரம் சொல்லின்னு இருக்கு. நான் தான் கேட்குறேன், அவங்கக்கிட்ட தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் போட்டிருக்கான், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம்.
நம்ம எடுப்புளுக்கு வேற காணோம். அது லேட்டா தான் வரும், 6 மணிக்கு வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் 4th இருந்து அது வேற பக்கம் போகுது, ஃபுல் பிஸி ஆயிடும். அதனால இப்பவே போயிடலான்றியா? வேணாம் பேசல நான். இல்ல 5th அன்னைக்கு புஷ்பா 2 வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போக முடியாது, அதை எதிர்பார்த்தோம்னா நம்ம படமே பார்க்க முடியாது. அதனால மார்னிங்கே போயிட்டு வந்தேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னு இதுக்கப்புறம் யோசிப்போம், ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம். ஓகே, இல்லை வில்லத்தனமாக பேசுறது. சென்னை இறங்குனா அந்த மாதிரி ஆயிடுவேன். அடிச்ச கோயம்புத்தூர் டு சென்னை எப்படி பல்லை இடிக்குது வெயில் பாரு. ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏர் இந்தியாவில். வெஜ்ஜி இல்லை, நல்லா தூங்கினுந்தேன். கொத்தி எழுப்பி விட்டாங்க. சைக்கிள்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்து. ஆமா, வெயில் இப்பதான் அடிக்குது இல்ல. சென்னை போய் வெயில்ல கால் வச்சாதான் நல்லா இருக்கும். கரெக்ட், காது அடைச்சிச்சு. வெல்கம் டு சென்னை. வெல்கம் டு சென்னை. வெல்கம் டு சென்னை. ஆமா, என்ன குரங்கு ட்ரெஸ் விட்டுட்டு இந்த 3 ட்ரெஸ் போட்டு போயிருக்கிற? இல்ல, இந்த 3 நாள் இதுக்கு தான், அதனால பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி தான் போட்டு போகணும். நாளைக்கு லாஸ்ட் டே இல்ல. ஓகே. Hey, how dare you got this? You told me that you will get it for me. நீங்க போட்டுட்டீங்க. ஆமா, எனக்கு ட்ரெஸ் இல்ல. Dress பிளான் மாத்தனா அப்படிதான். சென்ட் ஸ்மெல் நல்லா இருக்குங்க. For me. For me. ஆமா, வாட்டர் கேர்ள். வாட்டர் கேர்ளா? No, for me also. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. மோனாவையும் பிக்கப் பண்ணியாச்சு. நம்ம மறந்துட்டேன், இல்லைன்னா திருசூலம் அது ஞாபகமே இல்லை, இல்லைன்னா அங்கேயே இருக்க சொல்லி வந்திருப்பேன் நான். சரி ஓகே, அவங்க வந்தப்போதான் ஐயோ அப்படின்னு ஞாபகம். சரி ஓகே, பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு தெரியுமே. நான் 2-3 நாள் ஆப்பிள் அப்படியே டிங் டிங் டிங். ஏய், காதே கேட்காதே. ஏய், இது புது சட்டை. ஆமா, ஆல் ஷாப்பிங், பெங்களூர் ஷாப்பிங். பாக்கலாம், எனக்கு நீங்க என்னெல்லாம் வாங்கி வந்துருக்கீங்க. ஒன்னும் வாங்கி வரல, நாங்க வாங்கி போட்டுக்கிட்டு வந்துட்டோம். கை வீசிட்டு வந்துருக்கீங்க. ஹலோ மகேஷ் ராஜா, எப்படி வைப்ரேட் சேம் பிளட் பத்துதே? இல்ல, ரொம்ப நிரம்பி வழியுறீங்க. ட்ரெஸ் இருக்குது, அதுல இருந்து 2 ட்ரெஸ் போடுங்க கிறிஸ்மஸ்க்கும் தீபாவளிக்கும். நோ, எங்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்ல. என்கிட்ட காசு இல்லையா? பரவாயில்ல, நெவர். சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த மௌலி வரணும். உனக்கு என்ன வாங்கின்னு வரணும்டா? ஒண்ணுதான், 2 கொடுத்தாங்க. நாங்க 1 தின்ட்டோம். 1 தின்ட்டு 1 உங்களுக்கு எடுத்துட்டு வந்தோம். என்ன மூஞ்சி இப்படி இருக்கு? படிக்கணும் நாளைக்கு. எங்க? ஆமா, விதவிதமா சமைச்சு மத்தியானமே நல்ல சோறு சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு. பத்தியா? பரவாயில்ல, ட்ரை பண்ணி வாயில வைக்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கேளு. டப்பால இருந்த இன்விடேஷன்ல இருந்த சாக்லேட்லாம் தின்னுறான். நாங்க நேத்து போட்டோ எடுத்த போது சாப்பிட்டோம். அவங்க என்ன சொன்னான்னு தெரியுமா? எதுவுமே செய்ய தெரியாது, நீயே எனக்கு டிஃப்ரெண்டா செஞ்சு தர, எல்லாம் செஞ்சு தெரியுது, ஒண்ணு கூட ஒழுங்கா செய்யறது இல்ல. ஏதோ சிக்கன் செஞ்சிச்சு, பாயாசம் செஞ்சாலும் பாயசம் செஞ்சோம். கேட்டுக்கோங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? ரிப்பீட்டே பண்ணல. ஏன் சொல்ல மாட்டேன் நீ? ஓகே, எல்லாம் புதுசா இருக்கும்போது அப்படிதான்டா இருக்கும். எனக்கு ஒண்ணும் வேணும் ரெடிதான் சார். நாங்க இருக்க எடுத்து சாப்பிடு. என்ன பண்ணிட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து 3 நாள் கதையெல்லாம் பேசிட்டு டைமை ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியிலாம் போயிட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.